நட்சத்திரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை முருகன் இன்னைக்கு அதிபதியாக வரார். இதை எல்லாத்த விட அஸ்த நட்சத்திரம் கூடிய இந்த நாள் நிறைய பேருக்கு எந்த நட்சத்திரத்தில் எப்படி தானம் பண்ணுங்கிறதுக்காக தான் நட்சத்திரமே குறிக்கப்பட்டது. இப்போ ஒரு நட்சத்திரம் எதுக்காக சொன்னாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும். உடனே இவங்க கேட்டீங்கன்னா மூட்டை கட்டிக்கும், பூராடனா நூல் ஆடாது, ஏதோ இவங்க வாய்க்கு வந்தபடி அந்த பழமொழிலாம் சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அந்த நட்சத்திரங்கள், தானங்கள், தர்மங்கள், இறை வழிபாடு செய்கிறது எப்படி, எங்கே போய் பண்ணணும். முதல்ல விநாயகரை வழிபட்டு கைகளால் செய்யக்கூடிய அஸ்தம் அப்படின்னா கைகளால் செய்யக்கூடிய மோதகம் வைத்து வழிபடுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் பொலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் பொலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட பான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட பான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். சிறு குழந்தை வடிவம், பால்படியும் பருவம், சிறு குழந்தை வடிவம், பால்படியும் பருவம். செய்த ஒரு செப்பொன்மணி சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ, முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ. சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி முருகனின் முன்னவன் இவன் தானோ, முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ. தீரார்த்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே வளர்ந்தானோ. தீரார்த்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே வளர்ந்தானோ. முகம் மலர்ந்தானோ, நடை பயின்றானோ, முகம் மலர்ந்தானோ, நடை பயின்றானோ. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் பொலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம், அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். சிறு குழந்தை வடிவம், பால்படியும் பருவம்.
ஒன்று. பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகு செவி இரண்டு. பந்தவினை பந்தத்தின் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகு செவி இரண்டு. பரம்பொருள் பதனமதில் அமைந்ததைப் போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று. பரம்பொருள் பதனமதில் அமைந்ததைப் போலவே பார்த்திடும் விழிகள் மூன்று. கரங்களோ நான்கு, கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து. கரங்களோ நான்கு, கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து. உயர்கதி சேர பழிகள் என்று அவன் கமல மலர்த்தாள்கள் உண்டு. உயர்கதி சேர பழிகள் என்று அவன் கமல மலர்த்தாள்கள் உண்டு. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம். அதன் பண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம். திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம். திரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா புளியோதரை, அதே மாதிரி பழனிக்கு போனீங்கன்னா பஞ்சாமிர்தம், திருப்பதிக்கு போனீங்கன்னா லட்டு, இன்னும் நிறைய சில கோவில்களில் பாயாசம், குற்றாலத்தில் போனீங்கன்னா அந்த மருந்து தருவாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த விநாயகருக்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா கையில் செஞ்ச முறுக்கு, அந்த கையில் செஞ்ச சீடை, நாம் கைகளாலேயே செய்யக்கூடிய பொருட்களை தான் தானம் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் அருகம்புல் நீங்கள் தானம் பண்ணோம். இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அந்த அருகம்புல் ஒரு மூலிகை. அந்த அருகம்புல்லை நீங்கள் தானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இப்போதைக்கு இந்த பாட்டை கேளுங்க, என்ன பண்ணணும்னு பேசுவோம். வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். மரத்தடி அரச மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். ஆலமரத்தடி அரச மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்றின்று அருளும் சக்தி முகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்னின்று அருளும் சக்தி முகம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேத
வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வடிவேலன் வள்ளியை மணந்திட வேழ வடிவாக வந்தவனே, முத்தமிழ் வளர்த்திட தந்த முடித்து அகத்தியனுக்கு தந்தவனே. வெற்றி வடிவேலன் வள்ளியை மணந்திட வேழ வடிவாக வந்தவனே, முத்தமிழ் வளர்த்திட தந்த முடித்து அகத்தியனுக்கு தந்தவனே. நாத வடிவாக வேத பொருளாக ஞான முதலாக திகழ்பவனே, கருணையின் வடிவே கற்பக திருவே உலகினை காத்திடும் கணபதியே. நாத வடிவாக வேத பொருளாக ஞான முதலாக திகழ்பவனே, கருணையின் வடிவே கற்பக திருவே உலகினை காத்திடும் கணபதியே. வேண்டும் வரம் தரும் கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வேண்டும் வரம் தரும் கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். அந்த அருகம்புல் ஒரு மூலிகை. அந்த அருகம்புல்லை நீங்கள் தானம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த அருகம்புல்லை வீட்டுக்கு கொண்டு வரணும், பஸ்மமாக்கி அதை விபூதியாக டெய்லி வச்சுக்கிட்டு மங்களவாரம் அஸ்த நட்சத்திரம் இந்த நாளில் 6 தீபங்கள் நீங்கள் விளக்கு ஏற்றி முருகனை வழிபட வேண்டும். அந்த முருகனை வழிபடும் போது எதிரிகள் எல்லாம் தூள் தூளாக போயிடுவாங்க. நாம் நினச்ச காரியம் ஜெயிக்கும், வெற்றி பெறலாம். அதே மாதிரி நிறைய நிம்மதி சந்தோஷம் வரும், பணம் சம்பாதிக்கலாம், உடல் ஆரோக்கியம் வரும், லக்ஷ்மி கடாட்சத்தோடு கூடிய நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல மனைவி அமைவாள், திருமணத்தில் உள்ள பிரிவுகள் இது எல்லாம் போகும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, செவ்வாய்க்கு அதிபதியே முருகன். இந்த நாளில் நீங்கள் இப்படி வழிபடும்போது நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு,
அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம். வரும் காற்றில் அணையா சுடர் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம். ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம். நான் உள்ளம் என்னும் தோகையினார் கந்தன் உறவு கண்டேன் ஆகையினார். உறவு கண்டேன் ஆகையினார். எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆஹா உங்கள் வீட்டில் கொஞ்சம் பால் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து ஆறின பிறகு சூடாக ஊற்றிட்டு பாருங்க, திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது இல்லைங்களா, அதனால் அதுக்குள்ளே அது நல்லா ஆறி போய் அந்த தேன் கலந்து வச்சுங்க. தேனும் பாலும் இறைவனுக்கு படைச்சு நிலவுக்கு படைச்சு அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்தம் கை புரியணும். அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு டிவியில் காட்டுறேன். எல்லாருக்கும் கொடுங்க. முதல்ல நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிப்போம். கணவனுக்கு, குழந்தைகளுக்கு, எதிர் வீடு, பக்கத்து வீடு. நிறைய பேர் கோவிலில் போய் தானம் பண்ணுவான். ஆனால் பக்கத்து வீடு எதிர் வீடு சரியாக இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கும் தானங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாட்டு கிடைக்கும். பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. உன் வாழ்வில் வளம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி. பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. உன் வாழ்வில் வளம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி. பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. எல்லாம் தலைவன் தெள்ளு தமிழ் கற்று தேர்ந்த புலவர்க்கெல்லாம் தலைவன். தேன் மணக்கும் தென் பழனி மலையில் வாழும் முருகன். தேன் மணக்கும் தென் பழனி மலையில் வாழும் முருகன். பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி.
வாழ்வில் வளம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. கருணை பொழியும் விழிகளிலே அருள் விளங்குமடா, கருணை பொழியும் விழிகளிலே அருள் விளங்குமடா. கையில் உள்ள வேல் அவனின் ஆற்றல் கூறுமடா, கையில் உள்ள வேல் அவனின் ஆற்றல் கூறுமடா. அருணன் உதயம் போலே மேனி வண்ணம் காணுமடா, அருணன் உதயம் போலே மேனி வண்ணம் காணுமடா. அவனி எல்லாம் புகழ்ந்து போற்றும் அழகு தெய்வமடா, அவனி எல்லாம் புகழ்ந்து போற்றும் அழகு தெய்வமடா. பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. உன் வாழ்வில் பழம் காண்பதற்கு உறுதியுடன் நம்பி பள்ளி கணவன் பெயரை தினமும் சொல்லடா தம்பி. தை மாதம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு வள்ளலார் ஞான தீபம் ஞான ஜோதியோடு கலந்தவர். அதே மாதிரி இந்த தை மாதம் முதல் நாளே மகர ஜோதியாக நமக்கு ஐயப்பன் காட்சி தருது. ஜோதி வழிபாடு இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப ரகசியம். உங்களெல்லாம் ஜோதி விளக்கேற்றுங்க விளக்கேற்றுங்க விளக்கேற்றுங்க. இந்த விளக்கு ஏற்றும்போது நல்லா பாருங்கள், இப்போ கூட எனக்கு இவ்வளோ தீபம் இருக்குது. இதிலெல்லாம் இருந்து எனக்கு கிடைக்கிறது என்னென்னா வெப்பம். அப்படியே உடம்பெல்லாம் சூடாயிடும். பயங்கரமான இவ்வளோ வெளிச்சம் தெரியுங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய பவர். ஆனால் தீபம் ஏற்றும் போது அனல் தான் கிடைக்கும். அந்த அனல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் உடம்புல இருக்கு பாருங்கள் உயிர், அதனுடைய அனல். அந்த அனலுக்கு இந்த அனல் மிகப்பெரிய மருத்துவமாக இருக்கும். அதுதான் அந்த அனலுக்கே அதிபதி செவ்வாய். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பால் விநியோகம் பண்ணும்போது சந்திரனுடைய அதிபதியினும் போது நினைத்தது வெற்றி பெறலாம். பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம். மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம். நவரத்ன கிரீடம் திருமஞ்சூர்ணம் தாமரை கண்ணம் வில்வளை புருவம். மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம். மதுரம் மதுரம். மல்லிகை புன்னகை பவள இதழ்கள் மல்லிகை புன்னகை சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள் சங்கு சக்கரம் தாங்கும் தடந்தோள். மதிமுகவதனம்
மோகனம் மதுரம் மதுரம் மதுரம். திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம். திருமகள் மருவும் கௌஸ்துப மார்பு மகர கண்டி தங்க பதக்கம். சாள கிராமம் சஹஸ்ரநாமம் சாள கிராமம் சஹஸ்ரநாமம். நாகாபரணம் புலிப்பல் தாலி நாகாபரணம் புலிப்பல் தாலி. மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 மதுரம். தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம். இடையில் கச்சை தசாவதாரம் உறைவாள் தொடையில் மடக்கிய ஹஸ்தம். கமல பாதம் காட்டும் திருக்கரம் கமல பாதம் காட்டும் திருக்கரம். திருவேங்கடவா நின்றாச்சரணம் திருவேங்கடவா நின்றாச்சரணம். மதிமுகவதனம் பரிமளம் அமுதம் முடி முதல் அடிவரை மோகனம் மதுரம் 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 மதுரம். செவ்வாய்க்கிழமையில் நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். 3-4:30 மட்டும்தான் பண்ணணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 6:30 மணிக்கு நம்ம நிகழ்ச்சி முடிந்த உடனே பாலெல்லாம் தானம் பண்ணி இதை கொஞ்சம் பாலை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் முருகன் கோவில். இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கார், சனியோடு சேர்ந்த குரு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் செய்யும்போது 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வு. இந்த விளக்கேற்றும் நேரத்தில் நாங்கள் சொல்கிறத எளிமையாக வீட்லேயே தானம் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் செய்யுங்க, சந்தோஷமாக வாழுங்க. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே. காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே.
களிநடம் புரிந்து வெளியெல்லாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. களிநடம் புரிந்து வெளியெல்லாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே. சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே, ஞாலங்கள் கால் போடும் தாளங்களே, உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே, உன்னாட்டியத்தால் ஆடும் கோலங்களே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. நாள்களில் நடந்து கோள்களை கடந்து தாள்களை காட்டும் தத்துவமே. தவமே காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. பார்வதி ஒரு கை மண் பிசைய, படைப்புக்கு பிரமன் துணை புரிய. பார்வதி ஒரு கை மண் பிசைய, படைப்புக்கு பிரமன் துணை புரிய. வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய், வாழ்வெனும் வீணையை நீ வடிப்பாய். திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான், திருமாலவனோ அதற்கு இசை கொடுப்பான். ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. நலமே காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும், ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும், ஆனந்த கூத்தொன்றே பசி களையும். துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு, துன்பம் இல்லை நின்னை தொழுவோர்க்கு. உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும், உன் தூக்கிய திருவடியே கரை சேர்க்கும். ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. ஆதியாய் மலர்ந்து பாதியாய் தெரிந்து ஜோதியாய் கலந்த ஓவியமே. பரமே காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பரிபூரணமே. சிவமே செவ்வாய் மங்களக்காரகன் அப்படின் போது பூமிகாரகன். இந்த பூமிகாரகனுடைய வழிபாடு, அதுக்கு என்ன பண்ணோம்? பூமி பிரச்சனை, வாஸ்து தோஷம் உள்ளவர்கள், எனக்கு சொந்த வீடே அமையலை, அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம், அருகம்புல் தானம். இதை ரெண்டுத்தையும் விளக்கு வச்சா கூட பரவாயில்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நீங்கள் போகும்போது பண்ண வேண்டாம், அதை கையில் வச்சுக்கிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி விளக்கு போட்டு பால் தானம் பண்ணி 11 சுற்று சுற்றி வெளியே வரும்போது உங்களுக்காக அந்த மாடு காத்திருக்கும். மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். தமிழுங்க, தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நூற்றாண்டு புகழும் தூற்றாத மனம்
அவர்கள் மெய்ப்புகள் காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா, காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா, காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா, காலத்தில் அருளம்மா கருமாரி அம்மா. என்ன செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளை முழுமையாக யூஸ் பண்ணிங்க. சொந்த வீடு, வாகனம், கல்வி, திருமண தடை இந்த தை மாதத்தில் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் தாராளமாக போய் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி படும் அப்படின்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் அதையும் எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. எல்லாருடைய மனசும் தித்திப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் போங்க. கோயிலில் எல்லாரும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஆல் த பெஸ்ட். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேனப்பா, அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, நீ அருள் கொடுத்து ஒளியாக நின்றாயப்பா. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? நாவினிலே வேளாண் எழுதி சென்றாயப்பா முருகா, நத்தமிழ் இசையை பாட வைத்தாயப்பா, அந்த பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா, பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா, உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியை ஈன்றாயப்பா. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்? முருகாற்று படை பாடி நக்கீரர் அழைக்க, முருகாற்று படை பாடி நக்கீரர் அழைக்க, நீ முன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா, கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா, கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா, நீ கந்த வேளாய் வந்து நின்று சிரித்தாயப்பா. முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்?
உன்னை பாடுகின்றேன் அப்பா முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா உன்னை முருகா என்று அழைக்கவா முத்துக்குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன்